Friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டிசைனர் ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். டிசைனர் ஸ்லீவ் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில இருந்து டிசைனர் ஸ்லீவ் கட் பண்ண போறோம். இப்போ ஸ்லீவ் லெந்த் தேவைப்படுறது 4.5 இன்ச். சோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா சீவிங் அலவன்ஸ் விட்டு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கார்னர்லயும் 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். 5 இன்ச் மீட் அப் பண்ற மாதிரி. இங்கே ஒரு 2 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிக்கோங்க. சோ மேல 5 இன்ச்ல இருந்து கார்னர்ல 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலோட டோட்டல் லெந்த் வந்து 15 inches. சோ அதுல பாதி 7.5 inches. So 7.5 inch இந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் மீட்டப் ஆகணும். ஸோ இந்த 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த கார்னர் இந்த ஹோல்டட் சைடில் இருந்து இந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ண லைனில் கரெக்டாக நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டோட பாதி மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் 1.5 விடுறேன். இந்த 7.5 இன்ச்சுக்கு நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். 7.5ல பாதி 3.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3.25லேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவும் 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு கர்வ் போடணும். ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுக்க போகிறோம். ஸ்லீவுக்கான ஷேப் வந்து இந்த மாதிரி கொடுங்க. இப்போ இது வந்து பேக் சைடு வர மாதிரி ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இதே மாதிரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச், அங்கேருந்து இந்த லைனில் மீட்டப் ஆகிற மாதிரி வரணும். கீழே கையோட ரவுண்டு 5.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன். இப்போ நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இது கட் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கர்வ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம நடு பகுதியில் ஒரு கோடு போட்டுக்கலாம். சென்டரில் மிட் பாயிண்டில் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இந்த சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். இதே மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச், 2 இன்ச், அப்புறம் 1.5 இன்ச், 1 இன்ச். ஸோ இப்போ மார்க் பண்ணதெல்லாம் நம்ம சென்டரில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ மேலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 inch
1.5 inch 1 inch மார்க் பண்ணி மொத்தமாக லைன் போட்டுக்கிறோம். எல்லா லைனும் மீட்டப் ஆகிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரெடி ஆகிடும். இப்போது இந்த பேட்டர்னில் இந்த சென்டர் பகுதியில் நம்ம இந்த கார்னர் எட்ஜ் ஒரு 1/4 inch விட்டுட்டு கட் பண்ண போகிறோம். மேலே ஒரு 1/4 inch மட்டும் விட்டுட்டு அந்த லைன்லேயே கட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பகுதி 2 inchக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே மட்டும் விட்டுருங்க. அதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் ஒரு 1/4 inch விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையே வச்சு நீங்கள் டைரெக்டாக ஃபேப்ரிக்லேயும் இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னொரு பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இன்னொரு பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்னை பின் குத்தி வச்சிடலாம். ஜஸ்ட் அசையாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு பின் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, ஆர்ம் சைடு மேலே மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கீழே கை பகுதியில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் பகுதியிலேருந்து ஒரு 3 inchக்கு மார்க் பண்ணி செகண்ட் லேயரை பின் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் லேயர்லேருந்து திரும்பி ஒரு 3 inchக்கு மார்க் பண்ணி தேர்ட் லேயரை பின் பண்ணிக்கோங்க. தேர்ட் லேயர்லேருந்து 1.5 inches மார்க் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே பின் குத்தியாச்சு. இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே ஜாயின்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டைரெக்டாக ஃபேப்ரிக்லேயும் பின் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே நம்ம ஏற்கனவே சீவிங் அலவன்ஸ் 1/2 inch விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கீழே வந்து நமக்கு எப்போவுமே 1.5 inch விட்டுட்டு நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இந்த டிசைனுக்கு நமக்கு 1.5 inch தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 1/2 inch விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் தேவைப்படாது. ஜஸ்ட் சைடில் மட்டும்தான் தேவைப்படும். அதாவது கீழே உங்களுக்கு சுற்றி வர்ற இடம் மட்டும் உங்களுக்கு 1/2 inch எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஸோ நீங்கள் நாச்சஸ் போட்டதெல்லாம் கிளாத்தில் அப்படியே வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ நம்ம ஆரிகமி ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தில் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் ப்ளவுஸுக்கு அந்த கிளாத் சரியாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக தைக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 1.25 மீட்டர் துணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். துணியை நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். அந்த பக்கம் ஹோல்டட் சைட். இது என்னோடய பேக் பேட்டர்ன். இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னால் இது ரெண்டும் ஃப்ரண்ட்டுக்கு போயிடும். இது ஸ்லீவ் பேட்டர்ன் இங்கே வச்சுருக்கேன்.
இது ஃபுல்லாக போக மிச்சம் கூட எனக்கு துணி இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஹூக் பட்டி அண்ட் அதர் ஜாயின்ஸ்க்கு பண்ணி கூட எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த பார்டர் வச்சு ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிடுவோம். லைனிங் மேலே ஸ்லீவ் பேட்டர்ன் லே பண்ணி அதை அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டர் நாச் அங்கேருந்து 2 இன்ச் 1.5 இன்ச் 1 இன்ச் அதே மாதிரி சென்டர்லேருந்து இந்த சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழேயும் நம்ம சென்டர்லேருந்து 3 இன்ச் 3 இன்ச் 1.5 இன்ச் சென்டர்லேருந்து 3 இன்ச் 3 இன்ச் 1.5 இன்ச் அதே மாதிரி மார்க் பண்ணி இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ண பிறகு நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம விட்டுருக்க அலவன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுற முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் ஃப்ரண்ட் பேட்டர்ன் அண்ட் பேக் பேட்டர்ன் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கில் நம்ம ஃபஸ்ட்டே பீனு போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் மறக்காமல் இந்த சைடு எஃப்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்லீவ் டிசைன் நீங்கள் சில்க் சாரீஸ் அண்ட் காட்டன் சாரீஸ்க்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லைனிங் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி நம்ம மெயின் ப்ளவுஸ் பேட்டர்னில் கட் பண்ணிக்கலாம். மறந்துடாமல் நீங்கள் நாச்சஸ் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த நாச்சஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஓரமாக தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மார்க் பண்ணதெல்லாம் நாச்சஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த டிசைன் கொடுத்தா தான் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் முன்னாடி வர மாதிரி அழகாக வரும். இப்போ நம்ம சென்டரில் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனை தவிர்த்து சென்டர்லேருந்து நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா கீழே, அதையும் மேலே சென்டருக்கு அப்புறம் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சஸும் 3 இன்ச்சஸும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே சென்டரில் மார்க் பண்ண லைனில் வச்சு நகத்தால் ஒரு தடவை கீறிக்கோங்க. இதை அப்படியே பின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே மார்க் பண்ண 3 இன்ச்சஸும் 1.5 இன்ச்சஸையும் பிடிச்சிட்டு அதே மாதிரி சென்டரில் மீட்டப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் பின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே மார்க் பண்ணியிருக்க 1.5 இன்ச்சையும் மேலே 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் அதே மாதிரி பிடிச்சிட்டு சென்டரில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் பண்ண மாதிரியே அந்த சைடும் பண்ணிடலாம். இது லைனிங் கிளாத்தோடு சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் உங்களுக்கு துணி விலகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே நீங்கள் 1 லேயர் கிளாத் லைனிங் இல்லாமல் நார்மல் கிளாத்தில் இருந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ நான் 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஒரு கோல்டன் பார்டர் வச்சு இந்த மாதிரி தைக்க போகிறோம். இது பின்னாடி இருந்து தைச்சி முன்னாடி இப்படி முடிக்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட். இந்த ஃபேப்ரிக்கில் ஆல்ரெடி டிசைன் இருக்கனால சாரியோட பார்டர் பைப்பிங் கொடுத்து ஸ்டோன் வச்ச லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபேப்ரிக் பிளெயினாக இருந்துச்சுன்னா இந்த சென்டரில் வர டிசைனில் நீங்கள் சின்னதாக பேட்ச் அட்டாச் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த ஸ்டெப் எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலோ எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். Thank you for watching.